விஸ்வா உள்ளே வந்தபோது இந்துஜா ஜன்னல் ஓரம் நின்று நிலாவை பார்த்து கொண்டிருந்தாள். விஸ்வா அவள் பின்னால் சென்று நின்றான். அவளது தோள்களை தொட்டான். இந்துஜா சட்டென்று திரும்பி சைகை மொழியில் கேட்டாள், உங்களுக்கு என் மேல வருத்தம் இல்லையே? நான் பேச முடியாதவன்னு. விஸ்வா சிரித்தான். அவளது கைகளை பிடித்து இதழ்களில் ஒற்றிக்கொண்டான். நான் டாக்டர். உடம்பு பேசுறத விட உள்ளம் பேசுறது எனக்கு முக்கியம். உன் சலங்க சத்தம் எனக்கு போதும். நீ பேச வேண்டாம். உன் ஆட்டம் பேசட்டும். உன் கண்கள் பேசட்டும். நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்துஜாவின் கண்கள் கலங்கின. விஸ்வா அவளை அணைத்து கொண்டான். விஸ்வா தனது கிளினிக் கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான். இந்துஜா பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு விஸ்வாவுக்கு காப்பி கொண்டு வந்தாள். அவளது கொலுசு சத்தம் அவனுக்கு தாளமாக தெரிந்தது. என்ன நிலா பொண்ணு, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க? அம்மா கிட்ட ஏதாவது பேசணுமா? இந்துஜா தன் கைகளால் ஒரு சிறிய பந்து போல சைகை செய்து பிறகு தன் வயிற்றை தொட்டு காட்டினாள். விஸ்வா அவளது செய்கையை பார்த்து புன்னகைத்தான். குழந்தை குட்டி பத்தி இப்போதே யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? இரு, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. முதல்ல என் நிலா பொண்ணு சென்னை முழுக்க ஆடி காட்டணும். உனக்காக ஒரு பெரிய டான்ஸ் அகாடமி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பொழுது அங்கே வந்த விஸ்வாவின் அம்மா, விஸ்வா, இந்துஜாவை சீக்கிரம் சாப்பிட சொல்லு. அருண் ஃபோன் பண்ணான். அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் வராங்களாம் என்றார். என்னாச்சு என்று விஸ்வா கேட்க, சாதாரண காய்ச்சல் தான். அம்மா சொன்னதும் சரி சொல்லிவிட்டு கிளினிக் செல்ல தயாரானான். அதே நேரம் விஸ்வாவின் அறையில் நிலவிய சூழலே வேறு. விஸ்வா குளித்து விட்டு வந்து, நீலா பொண்ணு, நான் நல்லா இருக்கேனா? விஸ்வாவின் இந்த கேள்விக்கு இந்துஜா வெக்கத்தில் முகம் சிவந்தாள். அவள் உடனே எழுந்து அவனது சட்டையை செல்லமாக பிடித்து இழுத்து தன் முகத்தோடு சேர்த்து அணைத்து கொண்டான். பேச முடியாத அவளது மௌனத்தில் ஒரு கோடி வார்த்தைகள். மனைவியை கட்டி தழுவி ஒரு இதழ் முத்தம் கொடுத்துவிட்டு, நீ அருண் அம்மாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடு. ஈவினிங் சீக்கிரம் வந்துடுவேன் என்று சொல்லி கண் சிமிட்டி விட்டு புறப்பட்டான். அதிகாலை 5 மணி. பரத்தின் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த அபர்ணாவின் முகம் அதிகாலை சூரிய ஒளியில் மின்னியது. பரத் அவளது கலைந்திருந்த கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு, கண்ணம்மா, எழுந்துரு. இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பிராக்டிஸ் பண்ணணும். சொன்னனே, ஞாபகம் இருக்கா? அபர்ணா பாதி தூக்கத்தில் அவன் குரல் கேட்டு புன்னகைத்தாள். கண்ணம்மா என்று அவன் அழைக்கும்போது மட்டும் அவளுக்குள் ஒரு இனம் புரியாத சிலிர்ப்பு உண்டாகும். இன்னும் 5 நிமிஷம் பரத், நேற்று நைட்டு தூங்கவே லேட்டாச்சு. பரத் குறும்புடன் அவளது காதோரம் குனிந்து கண்ணம்மா என்றான். அவனது மூச்சு காற்று பட்டதும் அபர்ணா சற்றென்று கண் திறந்தாள். அவன் கண்களில் இருந்த அந்த தீராத காதல் அவளை அப்படியே கட்டிப்பட்டது. அப்பொழுது அஸ்வினி அங்கு வந்தாள். நான் உள்ளே வரலாமா என்று கேட்டுவிட்டு அறைக்குள் நுழைந்த அஸ்வினி தன் சீருடையை சரி செய்தபடியே இருந்தாள். அக்கா, சீக்கிரம் எழுந்திரு. எனக்கு இன்னைக்கு ஃப்ளைட் இருக்கு. டைம் ஆச்சு. பரத், இவளை எழுப்புறதுக்குள்ள உங்களுக்கு பாட்டே மறந்துடும் போல. பரத் சிரித்து கொண்டே கட்டிலில் இருந்த அபர்ணாவை பார்த்தான். அஸ்வினி வெளியே சென்றதும் அவனது குரல் மெல்ல குலைந்தது. கண்ணம்மா, எழுந்துருடா. அஸ்வினி வேலைக்கு கிளம்பிட்டா. நாம இன்னைக்கு அந்த புது மெட்டை கம்போஸ் பண்ண வேண்டாமா? அபர்ணா மெல்ல கண் திறந்து பரத்தை பார்த்தான். அவள் அவன் கைகளை பிடித்து இழுக்க, இருடி கண்ணம்மா, அஸ்வினி வேலைக்கு போய்விட்டாளா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னதும் அவள் முகத்தில் சிரிப்பு பொங்கியது. பரத், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு உங்க கையை பிடிச்சு இழுத்தேன். நீங்க வேற காலையிலே ஆரம்பிச்சிடாதீங்க என்று சொல்லி அவள் எழுந்து குளியல் அறைக்கு சென்று விட்டாள்.
இருவரும் கீழே இறங்கி வர டைனிங் ஹாலில் அஸ்வினி காலை உணவு உண்ணாமல் இருவருக்கும் காத்து கொண்டு இருந்தாள். அபர்ணா அதை கண்டதும், அஸ்வினி, நீ இன்னும் சாப்பிடலையாடி? எங்களுக்காக எல்லாம் இனிமே வெயிட் பண்ணாத. உனக்கு வேலைக்கு டைம் ஆயிடும். நீ சாப்பிட்டு கிளம்பு. அக்கா, ரொம்ப அவசரப்படாத. எனக்கு டைம் இருக்கு. அதனால தான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா அப்பா கிட்ட பேசிட்டியா? அஸ்வினி கேட்க, நேற்று நைட்டு பேசினேன் என்று சொன்னாள். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டு முடித்ததும் அஸ்வினிக்கு பாய் சொல்லி அனுப்பிவிட்டு அவர்கள் பிராக்டிக்ஸ் பண்ண சென்றனர். அருண் தன் அறையில் ஜிம் பயிற்சிகளை முடித்துவிட்டு அமர்ந்திருந்தான். அவனது முன்கோபம் குறைந்திருந்தாலும் ஒருவித தனிமை அவனை வாட்டியது. அபர்ணாவை இழந்தது அவனது தப்புதான் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவளது முகம் அவனது நினைவை விட்டு போகவில்லை. இந்துவுக்கும் பேச முடியாது என்பதால் அருணுக்கு தன் தங்கை மீது எப்பொழுதும் ஒரு அதீத பாசம் உண்டு. அருண் மனதிற்குள், விஸ்வா நல்லவன், இந்துஜாவை அவன் கண் கலங்காம பார்த்துப்பான். ஆனா எனக்குன்னு ஒரு துணை. அப்பொழுது அவனது ஃபோன் அடித்தது. அது விஸ்வாதான். மச்சான், அத்தைக்கு ஒன்றும் பயம் இல்லையே? சாதாரண பிளட் ப்ரெஷர் தான், நீ ரிலாக்ஸா இரு. அப்புறம் பரத் அபர்ணாவும் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அஸ்வினிக்கு அங்கே ஏர் ஹோஸ்ட் வேலை. அதனால அபர்ணா வீட்டில இருந்தே அவ வேலைக்கு போறான். அவங்க எல்லோரும் அடுத்த வாரம் சென்னைக்கு வராங்க. அருண் ஏனோ அஸ்வினியின் பெயரை தற்செயலாக கேட்டபோது அவனுக்கு அன்றைய விபத்து ஞாபகம் வந்தது. அவளை காப்பாற்றிய அந்த நிமிடம். ஆனால் அதை அவன் பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. பரத் தனது கித்தாரை மீட்டிக் கொண்டு இருந்தான். லேசான சாரல் மழை பெய்து கொண்டிருக்க அவன் ஒரு புதிய மெட்டை முணுமுணுத்தான். அறைக்குள்ளிருந்து கையில் காப்பியுடன் வந்த அபர்ணா அவன் பாடுவதை கேட்டு அப்படியே மெய் மறந்து நின்றாள். பரத் பாடலை நிறுத்திவிட்டு அவளை பார்த்து சிரித்தபடி, என்ன கண்ணம்மா அப்படியே நின்னுட்ட? காப்பி ஆறிட போகுது. இல்ல பரத், நீ பாடும்போது உன்கிட்ட ஒரு காந்தம் இருக்குன்னு இப்பதான் ஃபீல் பண்ற. 10 வருஷமா எனக்கு இது ஏன் தெரியாம போச்சு? பரத் அவள் கையை பிடித்து அருகே இழுத்து, ஏன்னா அப்போ உன் மனசு முழுக்க கோபமும் வேற ஒரு தேடலும் இருந்தது கண்ணம்மா. இப்போ அந்த இடத்த நான் நிரப்பிட்டேன்ல, அதான் எல்லாம் அழகா தெரியுது. அவன் அவளை அணைத்து கொள்ள முயல அபர்ணா வெக்கத்துடன் தள்ளி போனாள். இருபரத், அஸ்வினி இப்போ ஃப்ளைட் முடிச்சு வந்துடுவான். அவன் முன்னாடி இதெல்லாம் வேண்டாம். நீ சொல்றதும் சரிதான். அந்த வாளுக்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்புறம் இன்னைக்கு முழுக்க என்னை கலாய்ப்பான். அப்பொழுது வீட்டின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. ஹேரோஸ்ட் சீருடையில் மிக தேவதையாக உள்ளே நுழைந்தாள் அஸ்வினி. ஹலோ ஹலோ லவ் பேர்ட்ஸ், நான் வந்துட்டேன். என்னக்கா மூஞ்சி ஒரு மாதிரி சிவப்பா இருக்கு? பரத் மாமா மறுபடியும் ஏதாவது கவிதை பாடி ஐஸ் வச்சாங்களா? ஓடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடலாம். இரு இரு, என்ன புதுசா மாமா எல்லாம் கூப்பிடுற அஸ்வினி என்று பரத் கேட்க, எங்க அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணதால அப்ப நீங்க எனக்கு மாமா தானே? ஓகே ஓகே என்று சொல்லி பரத் சிரித்தான். அஸ்வினி சோபாவில் அமர்ந்தபடி தன் போனை பார்த்தாள். அவளது முகத்தில் ஒரு சிறிய மாற்றம். அக்கா, அருண் மெசேஜ் பண்ணியிருந்தார். இதுக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் சென்னையில் நடக்க போகுதாம். நம்ம எல்லாரையும் வர சொன்னான். அருணின் பெயரை கேட்டதும் அபர்ணாவின் முகம் சட்டென்று மாறியது. அவளது பழைய நினைவுகள் ஒரு நிமிடம் வந்து சென்றன. இதை கவனித்த பரத் மெல்ல அபர்ணாவிடம் தோளை தொட்டான். கண்ணம்மா, எதுக்கும் பயப்படாத. அருண் இப்ப பழைய அருண் இல்லை. அவன் முழுசா மாறிட்டான். இந்த சாவுக்காக நாம சென்னை போயே ஆகணும். இரவு நேர குளிர் ஜன்னல் கண்ணாடிகளில் மெல்லிய பனியை படர விட்டு இருந்தது. அஸ்வினி வேலை விஷயமாக வெளியூர் சென்று இருக்க அந்த பெரிய மாளிகையில் பரத்தும் அவனது கண்ணம்மாவும் மட்டுமே இருந்தனர்.
பரத் ஸ்டுடியோ அறையில் அமர்ந்து புதிய ஆல்பத்திற்கான மெட்டை அமைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது கவனம் இசையில் இல்லை. கதவு ஓரம் சாய்ந்து நின்று தன்னை ரசித்துக் கொண்டிருந்த அபர்ணாவிடம் இருந்தது. அவள் அணிந்திருந்த மெல்லிய பட்டு இரவு உடை அவளது அழகை இன்னும் மெருகேற்றி காட்டியது. கண்ணம்மா, அங்கே என்ன பண்ற? இங்கே வா என்றான். பரத் கித்தாரை ஓரமாக வைத்துவிட்டு அபர்ணா மெல்ல நடந்து அவன் அருகே வந்தாள். பரத் அவளது கைகளை பிடித்து தன் மடியில் அமர வைத்தான். அபர்ணாவின் இதயம் வேகமாக துடித்தது. பரத், யாராவது பார்த்துட்டு போறாங்க என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். யார் பார்ப்பாங்க? இந்த வீட்டுக்குள்ள நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். 10 வருஷம் உன்னை வெறும் கனவுல மட்டும்தான் தொட்டு பார்த்துருக்கேன். ஆனா இப்போ நீ நிஜமா என் பக்கத்துல இருக்க. இது கனவில்லையே என்று கேட்டபடி அவளது கழுத்தோறும் தன் முகத்தை புதைத்தான். அவனது மூச்சு காற்றுப்பட்ட இடத்தில் அபர்ணாவுக்கு ஒரு மின்னல் தாக்கியது போல இருந்தது. அவளது கைகள் தானாகவே பரத்தின் தலைமுடியை கோதின. பரத், இப்போ நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு தோணுது என்று அவள் முணுமுணுத்தாள். அந்த அறையில் நிலவிய மௌனத்தை அவர்களது மூச்சு காற்றின் சத்தம் மட்டுமே கலைத்தது. பரத் அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த காதல் அவளை அப்படியே கரைத்தது. மெல்ல அவளது இதழ்களில் அவன் தன் இதழ்களை பதித்தான். அடுத்த நாள் காலை இருவரும் நீண்ட நேரம் கழித்தே எழுந்தனர். அபர்ணா காப்பி போட்டு கொண்டு வந்து பரத்தை எழுப்பினான். கண்ணம்மா, இன்னைக்கு நாம அந்த மியூசிக் ஆல்பத்தோட முதல் பாட்டை ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் தரணும் என்றான். பரத் குறும்பான பார்வையுடன், என்ன ட்ரைனிங் என்று அவள் கேட்க, அவன் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். ஒரு காதலன் காதலிக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணுங்கிற பாடத்தான் இது தெரிஞ்சாதான் பாட்டில் அந்த ஃபீல் வரும் என்றான். பெங்களூரில் இருந்து ஒரு நாள் அதிகாலையிலே பரத் தனது காரில் அபர்ணாவை அழைத்து கொண்டு கொடைக்கானல் நோக்கி புறப்பட்டான். அஸ்வினி வேலைக்கு சென்றிருந்ததால் வீடு அவர்களின் தனிமைக்கு வழிவிட்டிருந்தது. என்ன கண்ணம்மா, இன்னும் தூக்கம் தெரியலையா? கொடைக்கானல் மலை ஏறிட்டு இருக்கும், ஜன்னலை திறந்து பாரு. அபர்ணா கண்களை கசக்கியபடியே, இல்லை பரத், இந்த ஏர் கண்டிஷன் காற்றை விட வெளியே வர அந்த பனித்துளி வாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம மட்டும் இப்படி வர்றது அஸ்வினிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாளோ? அவளுக்கு தெரிஞ்சுதான் நாம வரோம். அவ தான் அக்காவுக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்குங்கன்னு உங்க அம்மா கிட்டேயே சொன்னான். இந்த 10 வருஷத்துல நான் உனக்காக எழுதின எல்லா பாட்டையும் இந்த மலை மேல வச்சு உனக்கு பாடி காட்ட போறேன். பரத் காரை ஒரு ஓரத்தில் நிறுத்தினான். மேகங்கள் தரையை தொட்டு செல்லும் அந்த அழகிய வளைவில் அவன் அவளது கையை பற்றினான். அவளது விரல்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்க பரத் அவளது கைகளை தனது உள்ளங்கையில் வைத்து ஊதினான். குளிர்த கண்ணம்மா? அபர்ணா பதில் பேசாமல் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். இந்த குளிர் இன்னும் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது பரத். கொடைக்கானலில் ஒதுக்குப்புறமான இடத்தில் இருந்த ஒரு மரத்தாலான காட்டேஜில் அவர்கள் தங்கினர். உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த அந்த பழங்கால அலங்காரங்கள் அபர்ணாவை ஈர்த்தன. பரத், இது ரொம்ப அழகா இருக்கு. ஜன்னலை திறந்தா நேரா அந்த பள்ளத்தாக்கு தெரியுது. பரத் அவளுக்கு பின்னால் வந்து அவளது இடையை சுற்றி வளைத்து அணைத்து கொண்டான். பள்ளத்தாக்க பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தோம்? உன்னை இவ்வளவு நெருக்கமா யாருடைய தொந்தரவும் இல்லாம பார்க்கத்தான் வந்தேன். அவன் அவளது காதோறும் மெல்ல முணுமுணுக்க அபர்ணாவுக்குள் ஒரு சிலிர்ப்பு உண்டானது. அவள் திரும்ப முயல அவன் அவளை விடாமல் இன்னும் இறுக்கமாக அணைத்தான். பரத், யாராவது பார்த்துட்டு போறாங்க. இந்த மலை மேல நாம 2 பேரை தவிர வேற யாருமே இல்லை கண்ணம்மா.
இன்னைக்கு இந்த உலகமே நம்மது தான். பரத் அவளை தூக்கிச் சென்று மெத்தையில் கிடத்தினான். அந்த அறையில் நிலவிய மெல்லிய விளக்கு வெளிச்சத்தில் அவளது முகம் ஒரு தேவதையைப் போல தெரிந்தது. கொடைக்கானலில் அந்த மரக்கட்டைகள் வெய்யப்பட்ட அறையில் நெருப்பு காய்வதற்கான ஃபயர் பிளேஸ் திகு திகுவென எரிந்து கொண்டிருந்தது. வெளியே பனிப்பொழிவு அதிகமாக இருக்க ஜன்னல் கண்ணாடிகள் வழியே நிலவொளி உள்ளே வர துடித்தது. பரத் ஒரு மெல்லிய கம்பளி ஆடையோடு சோஃபாவில் அமர்ந்து கொண்டு இருந்தான். அபர்ணா குளித்துவிட்டு ஈரக்கூந்தலோடு ஒரு மெல்லிய வெள்ளை நிற உடையில் உள்ளே வந்தாள். அவளது நறுமணம் அந்த அறையை இன்னும் அழகாக்கியது. வாசிப்பதை நிறுத்திவிட்டு, கண்ணம்மா, ஏன் இன்னைக்கு இவ்வளோ அமைதியா இருக்க? உன் முகத்துல ஏதோ ஒரு தவிப்பு தெரியுதே. தெரியல பரத், என்ன சாய்த்தவளேன்னு நீ பாடின அந்த பாட்டு என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னவோ இப்பதான் முதல் முறையா உன்னை நான் ஒரு ஆணா பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு. பரத் எழுந்து அவள் அருகே வந்தான். அவளது ஈரக்கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு அவளது கழுத்தோரம் குனிந்தான். என் சங்கீதத்தால உன்னை சாய்க்க முடியலையேன்னு தான் நான் வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ உன் ஸ்பரிசம் என்ன சாய்க்குது கண்ணம்மா. அவன் அவளை அப்படியே அள்ளி அணைத்து கொள்ள அபர்ணாவின் இதயம் ஒரு மேளம் போல துடித்தது. பரத்தின் கைகள் அவளது முதுகை வருடிய போது அவள் அவனது மார்பில் முகம் புதைத்தாள். அந்த நெருப்பு வெளிச்சத்தில் இருவரின் நிழல்களும் ஒன்றாக கலந்தன. மறுநாள் காலை பரத் அதிகாலையில் எழுந்து எதற்கோ வெளியே சென்றிருந்தான். அவள் எழுந்தபோது அவன் அருகில் இல்லை என்றதும் அவளுக்கு கோபம் வந்தது. பரத் அறைக்குள் வரும்போது கையில் ஒரு பூங்கொத்து மற்றும் சூடான தேநீருடன் வந்தான். எங்க போயிட்டு வரீங்க? யாரை கேட்டு போனீங்க? நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் கண்ணம்மா, நான் பக்கத்துல இல்லைன்னா இவ்வளவு பயமா? நான் உனக்காக பிடிச்சமான பூ வாங்க போனேன். எனக்கு எதுவும் வேண்டாம், போங்க என்று சொல்லி திரும்பி படுத்து கொண்டாள். பரத் சிரித்து கொண்டே அவள் அருகில் அமர்ந்தான். அப்போ என் கண்ணம்மாவுக்கு என் மேல அவ்வளவு பாசம் இருக்கா? ஒரு 10 நிமிஷம் பிரிய முடியலையா என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். அவன் அவளை கட்டில் வீழ்த்தி அவளது கைகளின் தலைக்கு மேல் பிடித்து கொண்டான். இப்ப சொல்லு, உன் மனசுல இப்போ யாரோட காதல் தெரியுது? அபர்ணா அவனது கண்களை பார்த்தாள். அவனது அந்த ஆழமான காதல் அவளை அப்படியே கரைய செய்தது. உன் காதல் தான் பரத், உன் காதல் மட்டும்தான் என்றபடி அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். அன்று மதியம் வரை அந்த அறை மூடியே இருந்தது. அப்பொழுது அபர்ணாவின் ஃபோன் அடித்தது. அது அஸ்வினி. ஹலோ அக்கா, என்ன அங்க ரொம்ப பிஸியா? 10 முறை ஃபோன் பண்ணியும் எடுக்கல, என்ன பண்றீங்க? வெக்கத்துடன் முகத்தை சரி செய்து, அஸ்வினி, அது நாங்க வெளியே போயிருந்தோம். ஏர்போர்ட் டியூட்டி முடிஞ்சதா? முடிஞ்சதக்கா, ஆனா இங்க ஒரு விசேஷம். விஸ்வா இந்து எல்லோரும் ஹோட்டலுக்கு போறாங்களாம். அருணும் கூட வரேன்னு சொல்றான். எனக்கு என்னவோ அருண் மேல ஒரு டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? அவன் பழையபடி யாரையும் முறைக்கிறது இல்லை, ஆனா அடிக்கடி என் ஃப்ளைட் டைமிங் பத்தி கேட்குறான். சரி சரி, நீ என்ஜாய் பண்ணு. மாமா கிட்ட போனை கொடு. பரத் வாங்கினான். என்ன வாளு, அங்க அப்பா அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்க ஊருக்கு வாங்க, ஒரு பெரிய குண்டு போட போற. இப்போதைக்கு அக்கா கண்ணில் தண்ணி வராம பார்த்துக்கோங்க. பாய். பரத் போனை வைத்து விட்டு அபர்ணாவை பார்த்தான். பாத்தியா கண்ணம்மா, கொடைக்கானலில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது. பரத் ஒரு குடையை எடுத்துக்கொண்டு அபர்ணாவை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். மழையில நனைய பிடிக்குமா கண்ணம்மா? உன் கூட இருந்தா என்ன வேணுனாலும் பிடிக்கும் பரத். அவர்கள்
ஒரு பெரிய ஃபைன் மரக்காட்டுக்குள் நுழைந்தனர். மலைசாரல் அவர்கள் இருவரையும் நினைத்தது. கொடையை ஓரமாக போட்டுவிட்டு பரத் அவளை மலையிலேயே சுற்றினான். இன்னைக்கு இந்த பாட்டு உனக்காக தான் என்று அவன் மலையில் நனைந்தபடி அவளை பார்த்து பாட, அபர்ணா அவனது குரலில் மயங்கி நின்றாள். அவன் அவளை அணைத்து மலையில் நனைந்த அவளது முகத்தை வருட, குளிர் மறைந்து காதலின் சூடு பரவியது. ஒரு பெரிய மரத்தின் நிழலில் ஒதுங்கி இருவரும் நீண்ட நேரம் இதழில் கவிதை எழுதி கொண்டு இருந்தனர். பிறகு மலையையும் ஒருவரை ஒருவர் ரசித்துக் கொண்டு இருந்தனர். மலையில் நனைந்துவிட்டு காண்டேச்சுக்குள் நுழையும் போது இருவரும் முழுமையாக நனைந்திருந்தனர். குளிர் அபர்ணாவை நடுங்க செய்தது. அவளது உடைகள் உடலோடு ஒட்டி அவளது அங்க அசைவுகளை இன்னும் எடுப்பாக காட்டின. கண்ணம்மா, சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்தி, இல்லைன்னா ஜுரம் வந்துடும். அபர்ணா அவனது கண்களை பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு மெல்லிய அழைப்பு இருந்தது. எனக்கு ரொம்ப குளிர்து பரத், என்னால் தனியாக ட்ரெஸ் கூட மாற்ற முடியல, கைகள் எல்லாம் நடுங்குது. பரத் அவள் அருகே வந்தான். ஈரமான அவளது கூந்தலில் இருந்து வழிந்த நீர்த்துளிகளை தன் விரலால் துடைத்தான். மெல்ல அவளது தோள்களில் கை வைத்து அவளை நெருப்பை எரியும் அந்த ஃபயர் பிளேஸ் அருகில் அழைத்துச் சென்றான். இப்போ ஓகேவா கண்ணம்மா? இல்லை, இன்னும் குளிருது. அவன் அவளை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டான். இருவரின் ஈரமான உடல்களும் உரசிய போது அந்த இடத்தின் குளிர் மறைந்து ஒருவித வெப்பம் பரவியது. பரத் அவளது கழுத்தோரம் மெல்ல முத்தமிட்டான். அபர்ணாவின் கைகள் தானாகவே அவனது முதுகில் படிந்து அவனை இன்னும் நெருக்கமாக இழுத்தன. அன்று இரவு மேசை மீது மெழுகுவர்த்திகள் மட்டும் எரிந்து கொண்டிருக்க அறையே ஒரு மாயாஜால உலகமாக மாறியிருந்தது. பரத் கித்தாரை மீட்டியபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பரத் கித்தாரை ஓரமாக வைத்துவிட்டு அவளது மடியில் தலை சாய்த்து படுத்து கொண்டான். அபர்ணா அவனது தலைமுடியை மெல்ல வருடினாள். இந்த உலகம், இந்த கொடைக்கானல், இந்த இரவு, இதெல்லாம் நமக்காகவே படைக்கப்பட்டது போல இருக்கு. உன்னை விட்டு பிரிகிற ஒரு நொடியை கூட என்னால் இப்போ நினைச்சு பார்க்க கூட முடியல. நடு இரவில் இருவரும் ஃபோனில் விஸ்வாவின் கல்யாண புகைப்படங்களை பார்த்து கொண்டு இருந்தனர். பரத், பாருங்களேன், விஸ்வா இந்துஜாவும் எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போறாளாம். விஸ்வா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாராம். ஆமாம், விஸ்வா ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆனால் நாம் சென்னைக்கு திரும்பினா அருண், அஸ்வினி அவன் கூட அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்கா. அது நல்லது தானே பரத்? அருண் இப்போ தெரிந்திருக்கான். அஸ்வினிக்கு அவனை பிடித்திருந்தா நாம் ஏன் தடுக்கணும்? தடுக்கலை கண்ணம்மா. ஆனால் அருணோட அந்த முன்கோபம் அஸ்வினியை பாதிக்கக்கூடாதுன்னு பயமாக இருக்கு. சரி, அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ எதுக்கு அவங்கள பற்றி பேச்சு? அவன் அவளது ஃபோனை பிடுங்கி ஓரமாக வைத்துவிட்டு அவளை மீண்டும் தன் அணைப்பிற்குள் இணைத்து கொண்டான். காலை 5 மணி. ஜன்னல் வழியே லேசான வெளிச்சம் வர தொடங்கியது. பரத் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான். அபர்ணா எழுந்து ஜன்னல் ஓரம் நின்று அந்த அழகிய சூரிய உதயத்தை பார்த்தாள். அவளுக்குள் ஒரு புதிய உணர்வு, இதுவரையில் இல்லாத ஒரு நிறைவு. பரத் பின்னால் வந்து அவளை அணைத்து கொண்டான். என்ன கண்ணம்மா, தூக்கம் வரலையா? இல்லை பரத், இந்த விடியல் ரொம்ப புதுசா இருக்கு. உன் மனைவிங்கிற அந்த அந்தஸ்து எனக்கு ஒரு பெரிய கர்வத்தை கொடுக்குது.
இந்த கர்வத்தை நான் என்றைக்கும் குறைய விட மாட்டேன் கண்ணம்மா. நாம் இன்னைக்கு பெங்களூருக்கு கிளம்புறோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம காதலோட அடையாளம். அன்று முழுவதும் அவர்கள் இருவரும் அந்த அறையிலேயே புதிய மெட்டுக்களை உருவாக்கினர். பரத், எனக்கு விஸ்வாவையும் இந்துவையும் சீக்கிரம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. நிச்சயமாக கண்ணம்மா. அடுத்த வாரம் நம்ம சென்னை போகிறோம். அங்கே ஒரு பெரிய விசேஷம் காத்துக்கிட்டு இருக்கு. பரத் காரை ஓட்டியபடி அவளது கையை எடுத்து தன் இதழ்களில் ஒற்றிக்கொண்டான். கொடைக்கானலில் அந்த கடைசி இரவு. நாளை காலை அவர்கள் பெங்களூரு திரும்ப வேண்டும். அந்த மர இல்லத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அவர்களின் காதலின் வாசம் நிறைந்திருந்தது. பரத் இன்று இரவுக்காக சில விசேஷ ஏற்பாடுகளை செய்திருந்தான். காட்டேஜின் பால்கனியில் சிறிய விளக்குகளால் அலங்காரம் செய்திருந்தான். கண்ணம்மா, இன்னும் என்ன பண்ற? இங்கே பால்கனிக்கு வா. அபர்ணா அடர் சிவப்பு நிற புடவையில் தலை நிறைய மல்லிகை பூச்சூடி தேவதையாக வெளியே வந்தாள். பரத் அவளை பார்த்த நொடி அப்படியே சிலையாக நின்றான். என்ன பரத், அப்படியே நின்னுட்டீங்க? நானே தான் உங்க கண்ணம்மா. பரத் அவள் அருகே சென்று அவள் கைகளை பற்றி அவளை மெல்ல பால்கனியின் ஓரம் அழைத்து சென்றான். அங்கிருந்து பார்த்தால் கொடைக்கானல் நகரம் ஒரு வைரக்கல்லை சிதறிவிட்டதைப் போல் விளக்கு வெளிச்சத்தில் மின்னியது. இன்னைக்கு நாம் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகிறோம். ஆனால் இங்கே நாம் செலவு பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் என் இதயத்தில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அருணோட அந்த பழைய கசப்பான நினைவுகள் இப்போ உன் மனசில் இருக்கா கண்ணம்மா? அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு இல்லவே இல்லை. பரத், ஒரு பொண்ணுக்கு தன் காதலன் கிட்ட இருந்து என்ன வேணும்னு இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அருண்கிட்ட இருந்தது அதிகாரம், ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது அரவணைப்பு. அவன் என்னை சிதைச்சான், ஆனால் நீ என்னை செதுக்கிற பரத். அவளது வார்த்தைகள் பரத்தை உணர்ச்சி விடப்பட செய்தன. அவன் அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது கண்களில் தெரிந்த காதலை ஆழமாக பார்த்தான். இந்த உலகம் நம்மளை கலைக்க பார்க்கும் கண்ணம்மா. என் குடும்ப பின்னணி, நான் தத்து எடுக்கப்பட்டவன் என்கிற விஷயம் நாளைக்கு எனக்கே தெரியாத என் சொந்தங்கள் யாராவது வந்தா கூட நீ என் கையை விடமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அவன் இதழ்களில் தன் விரலை வைத்து தடுத்து, இப்படி பேசாத பரத். நீ யாருக்காக பிறந்தியோ இல்லையோ, எனக்காக தான் இப்போ வாழ்கிற. உன்னை விட்டுட்டு போக நான் ஒன்றும் அந்த பழைய அபர்ணா இல்லை. நான் உன் கண்ணம்மா, புரியுதா? பரத் அவளை அப்படியே அள்ளி அணைத்து தூக்கி கொண்டான். அந்த பனிக்காற்றில் அவளது கூந்தலில் இருந்த மல்லிகை பூக்கள் சிதறி தரையில் விழுந்தன. அவன் அவளை அறைக்குள் அழைத்து சென்று மெல்ல மெத்தையில் கிடத்தினான். அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்திகள் மெல்ல அணைத்து கொண்டிருக்க அவர்களின் கூடல் அந்த இரவை விடிய வைக்க தொடங்கியது. மறுநாள் காலை பெங்களூர் செல்வதற்கு பதில் அவர்கள் நேராக சென்னை செல்ல முடிவு செய்தனர். அஸ்வினி ஏற்கனவே சென்னை வந்து விட்டதாக தகவல் வர பரத்தும் அபர்ணாவும் காரில் கிளம்பினர். பரத், ஏன் திடீர்னு சென்னை? அஸ்வினி அங்கே என்ன பண்ணுறாளாம்? விஸ்வா ஃபோன் பண்ணா கண்ணம்மா. இதுக்கு ஒரு பெரிய டான்ஸ் காம்படிஷன் இருக்காம். அப்புறம் அஸ்வினி அங்கே அருணோட அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு சொன்னான். என்னது? அஸ்வினி எதுக்கு அருண் அம்மாவை பார்க்கணும்? எனக்கு என்னவோ அருண் மறுபடியும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வர பார்க்குறானோன்னு பயமாக இருக்கு. பயப்படாத கண்ணம்மா, அருண் இப்போ திருந்தி இருக்கான். ஒருவேளை அஸ்வினி அவனுக்கு பிடிச்சிருந்தா அது நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகையை தீர்க்கும்னு நினைக்கிறேன். விஸ்வாவின் வீட்டில் அதிகாலை பொழுது. விஸ்வா தனது கிளினிக் கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான். இந்துஜா அவனுக்கு தேவையான அனைத்தையும் சரியாக அடுக்கி வைத்திருந்தாள். பேச முடியாத அவளுக்கு விஸ்வாவின் தேவைகள் அனைத்துமே அர்ச்சனை போல தெரியும். என்ன நிலா பொண்ணு, இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க. அண்ணாவும் அண்ணியும்
வராங்கிற சந்தோஷமா? இந்துஜா தலையசைத்து சிரித்தபடி சைகையில் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைக்க வேண்டும் என்று சொன்னாள்.